12 மணி நேரமாக இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்தீங்கனாலே விஜய் ஃபேன்ஸோட கதறல்களாகவே இருக்குதுங்க. மூன்றாவது தீய சக்தி விஜய் அவர்களுக்கு உருவாயிட்டாரு அந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. என்னடா 2 தானே இருந்தது, ஒன்று டிஎம்கே இன்னொன்று பராசக்தி, இப்போ மூணாவதாக என்னதுன்னு தானே கேட்குறீங்க. மூணாவது வேறு எதுவும் இல்லை, யூடியூப். ஏன்டான்னு தானே கேட்குறீங்க. ஜனநாயகனோட ட்ரெய்லர் வியூஸோட பராசக்தி ட்ரெய்லருக்கு வியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிடுச்சு. ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கு வந்து 39 மில்லியன் வியூஸ் வரைக்கும் இப்போ வரைக்கும் போயிருக்கு. 3 நாள் ரிலீஸ் ஆகி. அதே சைடு பராசக்தி எடுத்திங்கன்னா 2 நாளில் ரிலீஸ் ஆகி 42 மில்லியன் வியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் வந்து யூடியூப் வந்து தீய சக்தியாக மாறிட்டாங்க. யூடியூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு வியூஸ் வந்து தான் அதிகமாக காட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் நடந்தது அதை பற்றி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கு வேறு லெவல் ஹைப்பு. விஜய் அவர்கள் கடைசி படம். ஸோ உச்ச நடிகர். அதனால் என்ன ஆச்சு, 2 நிமிஷத்தில் 100K லைக்ஸ் எல்லாம் வந்துட்டுனா போகுது. ஸோ பயங்கரமாக வந்து எல்லாருமே ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ பட் ஆனால் ட்ரெய்லரில் கண்டென்ட் இல்லை. ட்ரெய்லரை பார்க்கும்போது இது 80% பகவந்த் கேசரி, 20% இவங்களோட விஜயோட பாலிடிக்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. மிச்சப்படி இதில் எதுவும் புதுசாக இல்லை. அதனால் ஆடியன்ஸோட கவனம் எல்லாமே பகவந்த் கேசரி சைடு போயிடுச்சு. பகவந்த் கேசரி 20 மில்லியன் வியூஸ் இருந்தது, இப்போ 25 மில்லியன் வியூஸ் வந்துட்டு தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமே ஜனநாயகம் தான். அதே மாதிரிக்கு அமேசான் பிரைமில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற படம் பகவந்த் கேசரி தான். ஸோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் அதான் போய் பார்க்குறானுங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு டாப் 10 கூட இந்த வாட்டி வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். அந்த அளவுக்கு வந்து தான் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ இது உங்கள் படம் இல்லை, இது ரீமேக்குங்கிறனால எல்லாரோட இதுவுமே வந்துட்டு அங்கே போயிடுது. அதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. இதே சரி நீங்கள் வந்துட்டு பராசக்தி எடுத்தீங்க அப்படின்னா பராசக்திக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மொழி எதிர்ப்பு. ஸோ ஒரு இளைஞனுக்கு என்ன தேவை அதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மொழியை பற்றி பேசியிருக்காங்கப்பா, ஸோ என்ன பார்ப்போம், எல்லாருமே நம்ம வந்து பார்க்கணும். நம்ம எல்லாரோட தாய்மொழி தமிழ் தானே. ஸோ அதனால் தமிழ் மக்கள் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் வியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறுது. இப்போ எல்லாருமே ஒன்று கேட்பீங்க, என்ன அப்படின்னா லைக்கு. என்னடா இது, ஜனநாயகனுக்கு 12 லட்சம் லைக் வந்துருச்சு, இங்கே வந்து 4 லட்சம் லைக் தான் வந்திருக்குது, இதிலே தெரிய வேண்டாமா இது வந்து பெய்டு அப்படின்னு. இங்கே கேளுங்க, ஜனநாயகனுக்கு வந்து அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகம். சரியா, அவங்க எல்லாருமே தூக்கி வச்சாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது, ஆனால் சிவகார்த்திகேயன் ஒன்றி விஜய் அளவுக்கு ஃபேன் பேஸ் இல்லை. சரியா, அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படிங்க இவ்வளோ லைக் வரும். சரியா, ஸோ தமிழ் மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ணல. ஏன்னா அவங்க யாரும் ஃபேன்ஸ் கிடையாது. இப்போ காமன் மேன்ஸ் யாருமே வந்துட்டு லைக்லாம் பண்ண மாட்டாங்க. புரியுதா? லைக் பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் அவருக்கு ஃபேன்ஸ் ஒண்டி தான் லைக் பண்ணுறாங்க. சரியா, எல்லாருக்குமே அதான், காமன் ஆடியன்ஸ் எல்லாருமேலாம் லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் லைக் வரலன்னா நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. எல்லாரையும் போய் ரீச் ஆகிருக்குது அதோட ட்ரெண்டுங்கிறனால. அதை நீங்கள் யாருமே வந்துட்டு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி இன்னும் வேறு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அப்போ நம்ம ரஜினி அவர்களோட கூலி படத்தோடைய லைஃப் டைம் வியூஸே 28 மில்லியன் தான். அதை 2 நாளில் இந்த பராசக்தி கடந்துச்சு. அப்போ சிவகார்த்திகேயன் என்ன ரஜினியை விட பெரிய ஆளா? அட லூசு போயல, ரஜினிக்கு எவ்வளோ பேர் வந்துட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாடா? தலைவரை பற்றி உனக்கு பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? இது உனக்கு தெரியுமா இத்தனை பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாத தலைவர் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு? எவன் படத்தை வேணாலும் நீ சோஷியல் மீடியாவில் தப்பாக பேசி ஓச்சிடலாம், ஆனால் தலைவர் படத்தை வைக்க முடியாது. அதனால் அவரெலாம் இந்த லிஸ்ட்லேயே இல்லை. அவருக்கு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஜென்சி கிட்ஸ் ஃபேன்ஸு, கொஞ்சம் 2K கிட்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, அதிலே இவ்வளோ வருது. அவரோட மார்க்கெட்டே தனி. அவர் இங்கே கம்பேரிஷன் கொண்டு வந்துருக்க. இன்னும் சில பேர் சொல்கிறானுங்க, அமரன் படத்தோட ட்ரெய்லருக்கு லைஃப் டைம் வியூஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் தான், ஆனால் அதுக்கு லைக்ஸ் வந்துட்டு இதோட கூட வந்திருக்கு அப்படின்னு. டேய், அமரன் படம் வேறு, இது வேறு. அமரன் வந்து அந்த ஆர்மி மேனோடது. ஸோ அதனால எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு எமோஷனுக்காக விழுந்த லைக்கு. இன்னொன்று நான் சொல்கிறேன், பராசக்தி இவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் ஒண்டி ஒரு காரணம். கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள், எல்லாம் கருக்கி வச்சுருக்கான். எல்லாம் போய் பாட் வியூஸ். நீ எல்லாம் போய் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்படி தான்டா ஆகும். நீ எல்லாம் போய் இங்கே பாரு, ஜனநாயகன் ட்ரெய்லரை பாரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணு. எல்லாருமே இதை வந்து பார்க்குறீங்க. அப்போ இது ஒண்டி எப்படி ஏறாமல் இருக்கும்? அப்போ விஜய் ஃபேன்ஸ்லாம் எப்படி பராசக்தி ட்ரெய்லருக்கு லைக் பண்ணுவான்? அதனால தான்டா அவ்வளோ வியூஸ் ஏறி இருக்குது. இன்னொன்று, இந்த பாட் வியூஸை பற்றி பேசுகிறதுக்குலாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது. விஜய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த செல்ஃபிக்கு பங்களாதேஷ்லேருந்து அதே மாதிரி ஒரு இன்ஸ்டாவில் ஒரு விதுக்காக வேண்டி அவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணான். ஆனால் தந்திரமாக செலவு பண்ணிங்கப்பா. என்ன அப்படின்னா, வியூஸும் ஏற்றுனீங்க, லைக்ஸும் ஏற்றுனீங்க, கமெண்ட்ஸும் ஏற்றுனீங்க. கமெண்ட்ஸ் கண்டபடி அவனாவது ஏதோ போட்டுறான். அதை பற்றிலாம் ஒரு டீட்டெயிலாக வீடியோவே பேசியிருக்கேன்ல. அந்த மணிக்கு வியூஸ் வாங்கிட்டு இருக்கிறவங்கடா நீங்கள். இங்கே இதில் ஒரு கமெண்ட் அந்த மணிக்கு லூஸ் தனமாக இருக்கான் பாருங்கள். எதுவுமே இருக்காது அந்த மணிக்கலாம். அதே மாதிரி கமெண்ட் வந்திருக்கணும்ல, கமெண்ட் வரல. நீங்களாம் கமெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, எல்லோரும் வைத்தறிச்சலை கக்கிட்டு தானே இருக்கீங்க. அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது அதிலே தெரிஞ்சு போயிட வேண்டாமா? அதாவது பராசக்திக்கு பாட் வியூஸ்லாம் கிடையாது. சரியா, அவங்க வந்துட்டாங்க, அது இவங்களால தாங்க முடியல. இன்னொரு விஷயம், ஒரு யூடியூபராக சொல்கிறேன், யூடியூப்பில் நீ பாட் வியூஸ்லாம் வாங்க முடியாது.
யூடியூப்பில் நீ பாட் வியூஸ் வாங்கின அப்படின்னா கண்டுபிடிச்சாங்கன்னா வீடியோவே எடுத்து விட்ருவாங்க. அப்படி எதுவுமே நடக்கலையே. ஆனால் இன்ஸ்டாவில் அப்படிலாம் நடக்காது. இன்ஸ்டாவில் நம்ம வாங்கலாம், எத்தனையோ பேர் வச்சுருக்காங்க. எனக்கே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, இன்ஸ்டாவில் உங்களுக்கு வீடியோ போட்டால் வியூஸ் ஓட மாட்டேங்குதுன்னு. அதனால் நீங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் யாருக்குமே ரைட்ஸே கிடையாது. இதை இவ்வளோ விஷயமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. விஜய் ஃபேன்ஸ் பேசுகிறதுக்கு விஜய் யோகியம் கிடையாது. சரியா? இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோவில் வந்து பதில் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கேள்விகளுக்கு பதில் வேணாலும் கேளுங்க. அதை விட்டுட்டு என்னது டிஎம்கேவோட ஊபி இதெல்லாம் நான் வந்து சொல்லுவேன். நம்ம டிஎம்கேவுக்கும் சப்போர்ட் பண்ணல, டிவிகேவுக்கும் சப்போர்ட், நம்ம பொது, அவ்வளோதான். ஓகேவா? நன்றி, வணக்கம்.